அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சானந்தன். நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை புக் பேர் சிந்திப்போம் சிந்திக்க வைப்போம். அதை எழுதியவங்க பாலசுப்ரமணியம். அதை நான் படிச்சிருந்த கதை பேர் பாவ மன்னிப்பு. அதில் ஏபிசிடி அப்படின்னு 4 பேர் இருப்பாங்களாம். அவங்க 4 பேர் பார்வையிழந்த பள்ளிக்கு காசு செலுத்துவாங்களாம். அதில் ஏ அப்படிங்கிறவர் 2000 ரூபாய் அந்த பள்ளிக்கு செலுத்துவாங்களாம். அப்போ அவர் அதை கொடுக்கும்போது இந்த பணம் இந்த மாணவர்களுக்கு நல்லா உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பி அதே தொகையை கொடுப்பாங்களாம். அப்போ அவர் நினைப்பாங்களாம், நம்ம இதை கொடுக்கும்போது கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி அவங்க கொடுப்பாங்களாம். சி அப்படிங்கிறவங்க கொடுக்கும்போது மீடியாலாம் இருக்காங்க, நம்ம ரொம்ப பிரபலமாயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். டி அப்படிங்கிறவங்க அந்த பணம் கொடுக்குற எண்ணமே அவங்கள்ட்ட இருக்காதான். எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கொடுப்பாங்களாம். அப்போ கடவுள்லாம் பேசிக்குவாங்களாம். இந்த 4 பேரில் யாருக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதில் ஏக்கு மட்டும்தான் அவங்க நன்மைகள்லாம் செய்வாங்களாம். ஏன்னா மற்ற 3 பேர் பயன் எதிர்பார்த்து செய்வாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நல்ல எண்ணத்தில் கொடுக்குறோமா கெட்ட எண்ணத்தில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.